அது என்னமோ தெரியலங்க, நம்ம சிதம்பரத்துல எவ்வளவுதான் கடைகள் இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஒரு நட வரக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயில் தேர் தரிசன கடைக்குன்னு தனி ஒரு மவுசே இருக்கு. நடராஜரோடைய தரிசனத்தை முடிச்சிட்டு நேரா இந்த கடைகளுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 பொருளையாவது வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாதான் நடராஜரை பார்த்த முழு திருப்தியே மக்களுக்கு கிடைக்கும் போல. அந்த அளவுக்கு தரிசனத்தன்னைக்கு மதியானத்துல இருந்து நைட் வரைக்கும் இந்த தரிசன கடைகள்ல மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிச்சு கிடக்கும். அட உண்மையால இருந்தாங்க, தேர் அன்னைக்கும் சரி தரிசனத்தன்னைக்கும் சரி இந்த வீதிகள்ல மக்கள் கூட்டம் சும்மா ஆர்ப்பரிச்சு கிடக்கும் அப்படின்றதுனாலேயே இந்த வீதிகள்ல வரக்கூடிய பஸ் ரூட்டை வேற சைடு மாத்தி விட்டுருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதெல்லாம் யாரால? இந்த உலகத்தையே ஆளுகின்ற அப்பன் எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை எங்கள் நடராஜன் ஒருவரால தாங்க. அதாவது மத்த ஊர் கோயில் திருவிழாக்கள் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் கடைகள் போட்டிருப்பாங்க. ஆனா சிதம்பரம் நடராஜர் கோயில் தேர் தரிசன கடைகளை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு மேலாகவே போட்டிருப்பாங்க. இந்த தரிசன கடைகள்ல உங்க வீட்டுக்கு தேவையான A to Z பொருட்களுமே கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த சுவாமி பொருட்கள் எல்லாம் பாருங்களேன். சுவாமியை மேல உட்கார வைக்கக்கூடிய இந்த மணப்பலகை எல்லாம் வெறும் 30 ரூபா தானா. இந்த கேமரா கீ செயின் பட்டன் அழுத்தினா விதவிதமா லைட் எல்லாம் எரியுது. வீட்டுல நைட்ல மாட்டக்கூடிய வகை வகையான லைட் லாம்ப் எல்லாம் வெறும் 50 ரூபா 60 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இந்த உரல் அம்மிக்கல் எல்லாம் பாத்தீங்களா, இந்த சின்ன உரல் வெறும் 50 ரூபா தானா. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்காக எது எடுத்தாலும் 100 ரூபாய் 200 ரூபாய் 50 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய வகையான கடைகள் இருக்கு. இந்த கடையில ஸ்படிக மாலை, ஐம்பொன் மோதிரம், வேலும் மயிலும் கொண்ட முருகனுடைய காப்புன்னு சொல்லி நிறைய சுவாமி சம்பந்தப்பட்ட பொருட்களும் வச்சிருக்காங்க. இது எல்லாத்த விட இந்த கடைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாம்பிராணி கடை தாங்க. சீரியஸாவே நடராஜர் வெளியில வந்தா ஒரு சாம்பிராணி வாசனை அடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான வாசனை இந்த சாம்பிராணியில இருக்குது. சின்ன பசங்களுக்கு எல்லாம் நல்ல வகை வகையான அழகழகான விளையாட்டு ஜாமான் கூட நிறைய கடைகள்ல வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு அம்மாங்க பொண்ணுங்க எல்லாம் தேவைப்படுதோ இல்லையோ அட்லீஸ்ட் 1-2 பொருளாவது வாங்க வருவாங்க. ஆனா நம்ம பசங்க இருக்கானுங்களே, ஐயோ பாக்கெட்ல 1 ரூபா கூட இருக்காது, இப்படியும் அப்படியும் பூந்து வருவானுங்க. ஃபைனலா இந்த கடைகள் எல்லாத்தையும் சுத்தி முடிச்சிட்டு இந்த ஒரு கடைக்கு வராத மக்களே இருக்க முடியாது. இந்த கடைகள்ல போடுற ஊட்டி மிளகா பஜ்ஜி, டெல்லி அப்பளம், காலிஃபிளவர் பகடாக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. சும்மா கமன்னு வாசனையா வாயில எடுத்து வச்சு சாப்பிட்டாதாங்க இந்த தரிசன கடைகளை சுத்தி பார்த்த திருப்தியே கிடைக்கும். ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு வரலாம். இந்த வருஷம் தேர் தரிசன கடைக்கு நீங்களும் போயிட்டு வந்துட்டீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் தேர் தரிசன கடைனா இதுதான்டா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.